என் அன்பு குழந்தையே, தினமும் கூட்டிலிருந்து கிளம்பும் பறவை உணவு இருக்கும் இடத்தை அறிந்து செல்வதில்லை. மாறாக இன்றைய நாள் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே காலையில் கூட்டிலிருந்து கிளம்பி செல்கின்றது. அவ்வாறு தினமும் தன்னுடைய கூட்டிலிருந்து சென்று தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றது தானே. அதுபோல நீயும் என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் உன்னுடைய தேவைகளும் நிறைவேறும், உன்னை கஷ்டப்படுத்தும் பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கழன்று போகும். நீ எதற்காகவும் வருந்தாதே. உன்னுடைய மனதில் என்ன உள்ளது? நீ எதற்காக கவலைப்படுகின்றாய்? உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என எல்லாமே உன்னுடைய பெருமாள் நான் அறிவேன். வருங்காலத்தை பற்றி வருடக்கணக்கில் யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் நிகழ்காலத்தை பற்றி நிமிடங்களில் சிந்தித்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழப்பார். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் வருங்காலத்தை பற்றியும் யோசித்து இறந்த காலத்தையும் பற்றி யோசித்து கவலைப்படக்கூடாது. நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ்ந்தால் எதிர்காலமும் மாறும், உன்னுடைய கடந்த காலமும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும். பூந்தொட்டியில் பூத்திருக்கும் புது மலரை போல என் அன்பு குழந்தையான நீ எப்போதும் புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். சில ரகசியங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தால்தான் உன்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்காதே என்றல்லமே. நாளை நீ யாராக இருக்க போகின்றாய், உன்னுடைய வாழ்க்கை என்னவாக மாறப்போகின்றது என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கின்றது. இன்றைய உன்னுடைய செயலானது சிறந்ததாக இருக்கட்டும். உளியை வைத்து அடித்து செதுக்காத கற்கள் சிலையாக மாறாமல் கூழாங்கற்களாகத்தானே இருக்கும். அதுபோலத்தான் உழைப்பும் முயற்சியும் இல்லாத கனவுகள் கனவாகவே இருந்துவிடும். எதையும் யோசிக்காமல் முயற்சிகளை தொடர்ந்து உன்னுடைய உழைப்பை மட்டும் செய்து பார். உனக்கான வெற்றி நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக உனக்கு கிடைக்கும். நீ எந்த செயலை செய்தாலும் உன்னுடைய பெருமாள் உனக்கு துணையாக நிற்பேன் என்பதை மனதிற்குள் நிறுத்திக்கொள். உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றவும் நான் வருவேன், உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கவும் நான் வருவேன். பிறருக்கு கொடுப்பதற்கு உன்னிடம் எதுவும் இல்லை என்று நீ நினைத்து வருந்தாதே. கனிவான வார்த்தைகளை பேசினால் போதும், அது அவர்களுடைய மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு மன நிம்மதி வேண்டும் என்று நினைத்தால் யாருடைய குறைகளையும் தேடி போகாதே என்றல்லமே. எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோருக்குள்ளும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். மற்றவர்களது குறையை கண்டுகொண்டே இருந்தால் உனக்கும் மன நிம்மதி போய்விடும், அவர்களும் உன்னை விட்டு போய் விடுவார்கள். வார்த்தைகள் என்பது, அதாவது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஏணி போலத்தான். நீ அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், சில சமயங்களில் இறக்கியும் விடும். நமக்கு ஏன் எல்லாமே இப்படி கஷ்டம் தரும் நிகழ்வுகளாகவே நடக்கின்றது என்று யோசிக்கும் போதே நாம் என்ன செய்தோம் என்பதை நீ யோசி. எதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கின்றது என்ற தீர்வினை உடனே உனக்கு கிடைக்கும். சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றல்லமே. இன்றைய வாழ்க்கை உனக்கு கடினமாகவும் கஷ்டம் நிறைந்ததாகவும் இருந்திருக்கலாம். நாளை இன்னும் கூட மோசமாக மாறலாம். ஆனால் வெகு விரைவில் நாளை மறுநாளே உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமான நாளாக இருக்கும் என்பதில் மட்டும் நம்பிக்கை வை. என் மீது பக்தியோடு இருக்கும் என் அன்பு குழந்தையான உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். மன்னிப்பது என்பது ஒரு விசித்திரமான மருந்துதான். அதை மற்றவர்கள் உனக்கு கொடுக்கும் போது நீ மனம் நிறைவடைவாய் தானே. அதுபோல உன்னுடைய கண்முன்னால் நிறைய தவறுகளை செய்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை மன்னிப்பதன் மூலமாக உன்னுடைய மனதில் இருக்கும் காயங்களும் ஆறிவிடும் என்றல்லமே. என் அன்பு குழந்தையான நீ என் மீது அதிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறாய் என்பதை அறிந்துதான்
உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான். அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் அவருடைய சந்தோஷத்திற்கு நீ காரணமாக இருப்பது. ஒருமுறை யாராவது ஒருவருக்கு உதவி செய்து அதன் மூலமாக அவர் சிரிக்கும் போது உன்னுடைய மனதிற்குள் கிடைக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவித்துதான் பாரேன். அதனால் நம்பிக்கையோடு அனைவருக்கும் உதவியை செய். நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய். என் அன்பு குழந்தையே, நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது உன்னுடைய வீடு தேடி வரப்போகின்றது. நீ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய உறவுகள் உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் மீண்டு வரப் போகின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றிவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ படிப்படியாக உயரப் போகின்றாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய். உன்னுடைய அப்பா நான் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். உனக்கான வழியை நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னுடைய அருகிலேயே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு செல்ல போகின்றாய். பொறுமையோடு இரு என் செல்லமே. அனைத்தும் நல்லபடியாக மாறப்போகின்றது. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னுடைய நிழலாக என்றுமே நான் பின்தொடர்வேன். நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு தெரியாத ஒருவர் எனக்கு நல்லது நடக்காதா என்று ஏங்கி காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். காலங்கள் கடந்தாலும் உனக்கானதை உன்னுடைய அப்பா நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். காலச்சக்கரம் அதற்கான பதிலை உனக்கு தரும். நான் என்றுமே உனக்கு துணையாக நிற்பேன். என் செல்ல பிள்ளையே, என்றும் உன்னுடைய கடமைகளை நீ திறம்பட செய்து வா. உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்குள் நான் ஒவ்வொரு நொடியும் இருக்கும் போது நீ எதற்காக பயந்து கொண்டிருக்கின்றாய்? பயப்படாதே என் செல்லமே. உனக்கு பாதுகாப்பாக என்றுமே நான் உன்னுடனே இருப்பேன். உன்னை பாதுகாப்பதை விட எனக்கு வேறென்ன வேலை? நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நீ விரும்பியது கூடிய விரைவில் உன்னுடைய கைகளில் இருக்கும். தள்ளி இருந்து பார்ப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம். உன்னுடனே உன்னுடைய அருகில் இருப்பவர்களுக்கு அது தவறாக புரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்வார்.